ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். சிங்கப்பூரில் ஜூராங் வெஸ்ட் ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வீடு பக்கத்தில் தான் இந்த ஒரு ஹைவே ரோடு போகுது. இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிறதுக்காக இப்போ புதுசாக ஒரு பாலமும் கட்டியிருக்காங்க. இந்த வருஷம் தான் அதை ஓப்பன் பண்ணாங்க. இந்த ரோடுக்கும் அந்த பக்கம் ஜூராங் எக்கோ கார்டன் இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இந்த பாலத்தோட மேலே போகிறதுக்கு ஒரு பெரிய லிஃப்ட்டும் இருக்குது. சைக்கிளெல்லாம் ஈஸியாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த வழியாக வாக்கிங் வரும்போது இந்த ஸ்டெப்ஸ்லெல்லாம் ஒரு ரவுண்டு ஏறிட்டு அப்புறம் இறங்கி வருவோம். இந்த பாலம் இருக்கிறதுனால இப்போல்லாம் இந்த ஹைவே ரோடை ஈஸியாக கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போக முடியுது. முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு யாரும் போகிறதில்ல. அங்கே தெரிகிறது தான் எங்கள் வீடு பக்கத்தில் இப்போ புதுசாக கட்டிகிட்ருக்க எம்ஆர்டி லைனு. ஹைவே ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. அது ஆப்போசிட்டில் இருக்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். அங்கே தான் சிங்கப்பூர்லேயே பெரிய செராமிக் ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஜூராங் எக்கோ கார்டனும் இருக்குது. அது பக்கத்தில் தான் நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியும் இருக்குது. முன்னாடியெல்லாம் இந்த ஹைவே ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரமாவது நடந்து போய் தான் சிக்னல் வழியாக வருவோம். இப்போ இந்த பாலம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடிக்கடியும் போகிறோம். இந்த கார்டனோட என்ட்ரன்ஸை முன்னாடியெல்லாம் மூடி வச்சுருந்தாங்க. வேலை நடந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கம்ப்ளீட் ஆகலை. ஆனாலும் பப்ளிக்கெல்லாம் விசிட் பண்ணுற மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த க்ளீன் டெக் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அந்த கார்டன் இருக்குது. இந்த ஜூராங் எக்கோ கார்டன் ஓப்பன் பண்ணது 2014. பாலம் கட்டிகிட்டு இருந்ததுனால இந்த வழியாக என்டர் ஆக முடியாதபடி க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ இந்த எக்கோ கார்டனில் புதுசாக சில விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் விளையாடுற மாதிரி ப்ளே கிரவுண்டெல்லாம் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோன்னா மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும். ஆள் நடமாட்டம் சுத்தமாக இருக்காது. யாராவது 1-2 பேர் தான் வருவாங்க. அதுவும் அந்த பக்கம் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களா தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பரபரப்பாக இருக்கிற அந்த ஒரு ஊரை விட்டு புதுசாக ஒரு ஊருக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஏரி இருக்குது. இதை ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்வாம்ப்னு சொல்கிறாங்க. இங்கே எப்போவுமே தண்ணி இருக்கும். இதில் நிறையா மீனும் வளர்க்குறாங்க. இந்த இடத்துல வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனாலும் அங்கங்கே சில போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு வல்லாரை செடி அங்கங்கே நிறையா இருக்குது. இந்த கார்டனோட என்ட்ரன்ஸ்லேயே நிறையா புது புது செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே நடுறதுக்காகன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு சில மரம்லாம் கூட இப்போ புதுசாக கொண்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க. அந்த மரம் எல்லாத்தையும் கயிறு வச்சு இந்த மாதிரி பேலன்ஸுக்காக தரையோட கட்டி வச்சுருக்காங்க. இங்கே எப்போவுமே அப்படி தான். இந்த மாதிரி ரொம்ப பெரிய மரம் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து வேரோடு கொண்டு வந்து இன்னொரு இடத்துல நட்டு வச்சுருவாங்க. இங்கே இருக்கிறது எல்லாம் க்ளீன்டெக் பார்க்கில் உள்ள ஆஃபீஸ் பில்டிங். இது அந்தந்த இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வைக்கிற ஒரு போர்டு. இதெல்லாம் இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க. இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் எழுதலை. நம்ம போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் செய்யணும்னு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போர்டும் அங்கங்கே வச்சுருக்காங்க. அங்கே தெரிகிறது தான் செராமிக்ஸ் எல்லாம் செய்கிற அந்த ஒரு ஜங்கிள் ஃபேக்ட்ரி.
இந்த ப்ளே ஏரியாலாம் இப்போ புதுசாக கட்டினது. முன்னாடியெல்லாம் இந்த இடம் எம்டியாக தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே பெரியவங்க எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி சில ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. க்ரீன் கலர் ரூஃப் டாப்பில் அங்கே தெரிகிற சின்ன பில்டிங் வந்து இந்த பார்க்கில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமு. பிள்ளைங்க விளையாடினதுக்கு அப்புறம் உடம்புல மண்ணெல்லாம் இருந்ததுன்னா இங்கேயே குளிக்க வச்சுக்கலாம். பிள்ளைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ப்ளே கிரவுண்டும் இருக்குது. சின்ன பசங்களும் விளையாடலாம், கொஞ்சம் பெரிய பசங்க விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியாவும் இங்கே இருக்குது. இந்த ஒரு ப்ளே ஏரியா ரொம்ப அழகாக இருந்தது. பெரியவங்களுமே இதில் உட்காரலாம். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கிறதுனால பிள்ளைங்க இங்கே வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த இடத்துல ஊஞ்சல், அப்புறம் பெரிய பிள்ளைங்கெல்லாம் விளையாடுற மாதிரி நெட் கிளைம்பிங் எல்லாமும் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் அப்படியே நடந்து போனோன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது. பட்டர்ஃப்ளை கார்டன் வழியே அப்படியே நடந்து வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சரே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த கல் எல்லாமும் பார்க்குறதுக்கு வாட்டர் ட்ராப்லெட் ஷேப்பில் இருக்குது. இதை இங்கே உள்ள 5 சிற்பிகள் சேர்ந்து தான் உருவாக்குனாங்களாம். புயல் எதுவும் வந்ததுன்னா அது எந்த டைரெக்ஷன்லேருந்து வருதுங்கிறத இண்டிகேட் பண்ணுறதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமும் பக்கத்தில் இருக்கிற அந்த போர்டில் போட்டிருக்காங்க. இந்த போர்டெல்லாம் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க, இன்னமும் ஓப்பன் பண்ணலை. அந்த ஒரு பிளாஸ்டிக் ரேப்போடைய தான் இருக்குது. அப்படியே நடந்து வந்தோன்னா இந்த இடத்துல கம்போஸ்டிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் உள்ள பிஸ்னஸ் பார்க்கில் வேலை பார்க்குற பீப்புளுக்கு இது ஒரு அழகான அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். இந்த பில்டிங்கில் ப்ளே ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மாடர்ன் லுக்கிங் டிராகன் ப்ளே கிரவுண்டும் இருக்குது. இது சின்ன குழந்தைங்களுக்காக உள்ள ப்ளே கிரவுண்டு. இங்கேருந்து 2 நிமிஷம் நடந்து வந்தோன்னா தோக்குவாங் ஜங்கிள் ஃபேக்ட்ரிக்கு வந்துடலாம். எல்லாமும் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த பாட்டரிக்கு போகிற வழியில் இங்கேயும் வெளியில் ஒரு ஸ்கல்ப்சர் வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களோட ஓல்டு ஸ்கூல் கேமை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக கோலி இல்லைன்னா மார்பிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இதுக்கு பேர் இருக்குது. இந்த கேமை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் இது எந்த மெட்டீரியலில் செஞ்சாங்க, இதை செஞ்ச ஆர்டிஸ்டோட பேர், அது எல்லாமும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டில் இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக யூனிக்கான ஒரு ஆர்ட் கான்செப்டில் இருந்துச்சு. இது சிங்கப்பூரில் உள்ள அதிக பேருக்கு தெரியாத ஒரு ஹிடன் பார்க்குன்னே சொல்லலாம். நேச்சர் லவ்வர்ஸ்க்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான பிளேஸாக இருக்கும். ஃபேமிலியோட இந்த பார்க்குக்கு வரவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பிள்ளைங்களும் இங்கே விளையாடலாம், பெரியவங்களும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யலாம். இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.